श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பஞ்சதந்திரத்தில் சங்குகர்ணனுடைய கதை. வஜ்ரதன்ஷன் சங்குகர்ணன் இவங்களுடைய கதை. இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வஜ்ரதன்ஷன் ஒரு ராஜா இருந்தான். அவங்க கூட எப்பவும் போல ரெண்டு கொடியர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் ஒரு ஸ்ரீகாலன், இன்னொன்று ஒரு பிருக்கன். இது எல்லாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ எப்பவும் போல முன்னாடி உண்டான கதையிலையும் அதே மாதிரி தான் இருந்தது, இதுலயும் அதே மாதிரி தான். இந்த சிங்கம் வேற ஒரு யானையோடையோ இல்லை இன்னொரு சிங்கத்தோடைய சண்டை போட்டு மண்டையை உடைச்சுட்டு கதி கட்டு போய் உட்கார்ந்துருக்கு. இந்த நிலையில உங்களுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நீங்க ஏதாவது போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கெல்லாம் அதை அடிச்சு சாப்பாடு போடுறேன்னு பெருமையா வீம்பு பேசிப்படுறது. அப்போ கூட இருக்கிற அந்த மிருகங்களும் போய் தேடிட்டு வர்றது. இதுக்கு இடையில என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க காட்டுல ஒரு ரொம்ப பரிதாபமான நிலையில எலும்புந்தோலுமா ஒரு ஊஷ்டம் கேமல், ஒரு ஒட்டகம் இருக்கு. இந்த ஒட்டகம் பாரத்தை சுமக்கிறதுக்கு உபயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாரம் சுமக்க சாமர்த்தியம் இல்லாத ஒரு நிலையை ஆயிடுத்து. அப்படிங்கறதுனால உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கு, ரத்தமும் இதுவா இருக்கு, அதே மாதிரி எலும்பு தோலுமா இருக்கு. இது காட்டுல ஏதோ புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அப்போ இதுங்கெல்லாம் கூட்டின்னு ராஜா கிட்ட, ராஜா பாவம், சரி நீ நிம்மதியா இரு, நம்மால நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்மால்னு சொல்ல எவனும் உன்னை தொட மாட்டான், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க சொல்லி விட்டுட்டாங்க. அதனால அதுவும் நிம்மதியா சாப்பிட்டு இருக்கு. இப்போ இதுவும் கூட அதுவும் ஜோதியில ஐக்கியம் ஆயிடுத்து. நம்ம போலாம்டா, போய் பார்த்து ராஜாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் தேடி பாக்குறது. எப்பவும் போல காட்டுல ஒன்னும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, இதுல ஒரு அந்த பேர் என்ன, அந்த ஸ்ரீகாலம் அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நரி என்ன பண்றதுன்னா பிளான் பண்றது. இந்த ஒட்டகம் நல்லா இப்ப தின்னுட்டு சூப்பரா இருக்கு, இப்ப சாப்பிட்டானா சூப்பரா இருக்கும். ஆனா என்ன பண்றது, ராஜா ஒத்துக்க மாட்டான். அவன் இத நண்பனாவும் பாவிக்கிறான், அதே மாதிரி இதுக்கு அபயமும் கொடுத்துருக்கான். அதனால அதை தொட மாட்டான். ஏதாவது ஒரு வழி பண்ணணும்டா, பண்ணி இதை போட்டு தள்ளணும். எப்படி அது பண்ணுவ நீ அப்படின்னா, அதுக்கு சொன்ன அவத்தியம் ஜாதவாகம்யம் அகிருத்தியம் நாஸ்தி கிஞ்சன லோகே புத்திமதா முத்தே தஸ்மாத் தாம் விநியோஜயேத். புத்தி உள்ளவர்களுக்கு அவத்தியம் அழிக்கப்பட முடியாது, கொல்ல முடியாது அப்படின்னு ஒன்னும் இல்ல. அகம்யம் செய்ய முடியாதுன்னு ஒன்னும் இல்ல. அகம்யம் போக முடியாதுன்னு ஒன்னும் இல்ல. அகிருத்தியம் செய்ய முடியாது ஒன்னும் இல்ல. ஏண்ட நாஸ்திகஞ்சன எதுவும் இல்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா, யாருக்குன்னா லோகே புத்திமத்தா, அந்த உலகத்துல எங்க அப்படின்னா இந்த உலகத்துல புத்தி உள்ளவங்களுக்கு, யாருக்குன்னா புத்தி உள்ளவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு இல்ல. அதனால தஸ்மாத் தாம் புத்தேஹே விநியோஜயத், அதனால அவங்களோட புத்திய என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையில ஈடுபடுத்தட்டும். அப்பதான் அவங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்றத இந்த சங்குகர்ணங்கிற அந்த நரி யோசிச்சுட்டு என்ன பண்றது, ஏவம் விசிந்திய சங்குகர்ணம் இதமாக, இந்த மாதிரி யோசிச்சுட்டு அந்த சங்குகர்ண சங்குகர்ணம் இதமாக, சங்குகர்ணம்ங்கிறது அந்த அந்த ஒட்டகத்தோட பேரு. போ சங்குகர்ணா, சங்குகர்ணா சுவாமி தாவத் பத்தியம் வினா க்ஷுதா பரிபீடியதே சுவாமி அபாவாத் அஸ்மாகமபி துருவம் வினாசேவ. நம்ம சாமி இருக்காருல்ல, நம்ம ராஜா இருக்காருல்ல, அவர் பத்திய சாப்பாடு சாப்பிடணும். இப்போ என்ன அடிபட்டு இருக்கு, சரியான அடிபட்டு இருக்காரு. இப்ப இந்த பத்திய சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொன்னா அவர் பசியிலேயே செத்தே போயிடுவாரு. அவர் செத்து போயிட்டாருன்னா போனா போய் தொலைட்டோம் அப்படின்னு நம்ம விட முடியாது. ஏன்னா அவரு போனாருன்னா நம்மளும் அதோட சேர்ந்து போக வேண்டியதுதான். நமக்கு அப்புறம் கதி இல்லையே, என்ன பண்றது. ததஹ வாக்கியம் கிஞ்சிது சுவாமியர்த்திய வதிஷ்யாமி, அதனால நான் அவருக்காக சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காத நீ, என்ன தச்சுருவிதான் நீ கேளு, நான் அவருக்காக சொல்றேன், அதை நீ கேளு, கோச்சுக்காம கேளு கொஞ்சம்.
சங்குகர்ணா, சங்கரனும் உடனே சொல்றான், எல்லாம் நம்மால் இல்ல, எல்லாம் நம்ம ஆளுங்க, நம்மளாம் ராஜா ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப மரியாதையா, ஓஹோ சீக்கிரம் நிவேதிதாம் ஏன தே வசனம் சீக்கிரம் நிர்விகல்பம் கரோமி, சீக்கிரம் சொல்லுப்பா, நீ என்ன சொல்ற, சீக்கிரம் சொன்னா நானும் சீக்கிரம் நீ என்ன செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கியோ அதை வந்து எந்த தடையும் இல்லாம பட்டுன்னு செஞ்சு போடுறேன். அப்புறம் சுவாமி நோகிதே கிருதே மயா சுகிருத சதம் கிருதம் பவிஷ்யதி, அப்படி நான் ஏதாவது அவருக்காக செஞ்சேன்னா, நம்ம தலைவருக்கு செஞ்சேன்னா எனக்கு புண்ணியம் நூற்றுக்கணக்கில் புண்ணியம் வரும், அதிகம் 100 மடங்கா அதிகம் புண்ணியம் கிடைக்கும் எனக்கு. அதனால சீக்கிரம் சொல்லு அப்படின்னா, அந்த சத்துரக்கன், அவன் பேரு சத்துரக்கன், அவன் சத்துரக்கன் அப்படின்னா புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கோபத்ர சொல்றேன் கேளு நண்பா, சொல்றேன் கேளு, ஆத்மசரீரம் திகுணலாபேன சுவாமினே இத்தயச்ச, நீ உன்னுடைய உடம்ப சுவாமிக்கு 2 மடங்கு ஆக்கிறதுக்கு கொடுத்துரு. ஏனத்தே திகுணம் சரீரம் பவதி, அப்போ உனக்கு 2 மடங்கு உடம்பு கிடைக்கும். சுவாமினா புனः பிராண யாத்திரா பவதி, ராஜாவுக்கு என்ன ஆகும்னா ராஜாவுக்கும் திருப்பியும் உயிர் வந்துடும், திரும்பி உனக்கு டபுள் மடங்கு பலன்னு, அவருக்கு உயிர். எப்படி கரெக்டா அப்படின்னு ததாகர்ணே சங்கர்னாக, அதை கேட்டுட்டு இந்த முட்டாள் சங்கர்னா, அதாவது சில சமயம் சொல்லுவோம் நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப முட்டாள்றாப்பா, அவங்க ஒன்னும் தெரியாதவங்க, அதே பட்டணத்துல இருக்கவன் ரொம்ப சாமர்த்தியமானவன் ஏமாத்தி விடுவான் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லுவாங்க, பட்டணத்துக்கு பாரு ஓ அங்க திருட்டு பசங்களா இருப்பாங்கடா அப்படின்ட்டு. சில சமயம் உள்டாவே நடக்கும். இவன் அப்பாவி ஒன்னும் தெரியாதவனுக்கு, யார் பட்டணத்துல இருக்காங்க, அவன் கிராமத்தான்ட்ட போய் மாட்டின்டுவான். அந்த மாதிரி இவன் பட்டணத்தான், இவன் வந்து கிராமத்தான்ட்ட மாட்டின்ட்டான். ததாகர்ணிய சங்கர்ணவராக, அதை கேட்டுவிட்டு சங்கர்ணன் சொல்றான், பத்ர நண்பா எதி ஏவம் தன் மதிய பிரயோஜனம் எததுச்சிதா அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் என்ன செய்யணும் இதுல, அதை சொல்லு நீ. சுவாமியத்திய கிரியதாமிதி, ராஜாவுக்காக இதை செய்யடான்னு சொன்னா செஞ்சுட்டு போறேன். பரமத்திர தர்ம பிரதிபு, அதுல தர்மமும் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா வேற விஷயம் தானே, நீ சொல்லு இது செய்யணும் அப்படின்னு. இது தே விவிச்சிய சர்வே சிம்மகாசம் ஆஜக்னு இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு ராஜாவுக்கு முன்னாடி வருது, இந்த சிங்கத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுங்க. ததா சதுரகன் கேட்டான், சொல்றான், தேவ ராஜா ந கிஞ்சித் தத்தம் பிராப்தம், ஒரு உயிரும் கிடைக்கல, நாங்க எங்கேயும் சுத்தி பார்த்துட்டோம், ஒரு ஜீவராசியும் கிடைக்கல. பகவான் ஆதித்யோபி அஸ்தங்கத, சூரியனாரும் மறையறாரு. தத்யதி சுவாமி த்விகுணம் சரீரம் பிரயச்சதி ததஹ சங்கர்ணோ அயம் த்விகுண விருத்தியா ஸ்வசரீரம் பிரயச்சதி தர்ம பிரதிபவா. தர்மத்துக்காக சுவாமி வந்து ராஜா வந்து இதுக்கு ஆசீர்வதிச்சீங்கன்னா 2 குணமான 2 மடங்கு பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிச்சீங்கன்னா உடனே தன்னோட உடம்பு கொடுக்கறதுக்கே தயாரா இருக்கு. நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நீங்க பண்ணுங்க, என்ன செய்யணுமோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. சிங்கம் சொல்றது, ஓஹோ அப்பா எது ஏவம் தத் சுந்தரதரம் அப்படின்னா ரொம்ப நல்லது, ரொம்ப அழகு, சுந்தரதரம் ரொம்ப அழகு, மிகவும் அழகு. விவகாரஸ்ய அஸ்ய தர்ம பிரதிபு கிரியதாமிதி, இவனுக்கு இந்த புண்ணியம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆதா சிம்மவஜனாந்தரம் மிருகஷகாலாபியாம் விதாரிதோ பயகுக்ஷிஹி சங்குகர்ணஹ பஞ்சத்தம் உபாகதஹ. சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் சொன்ன உடனே டக்குன்னு இந்த மிருகமும் சிகாலமும் டக் அந்த ஒட்டகத்துக்கு மேல குதிச்சு உடனே கிழிச்சு விட்டுங்க அதோட வயிற்ற கிழிச்சதுனால சங்குகர்ணோ பஞ்சத்துவத்தை அடைஞ்சான். பஞ்சத்துவம் அப்படிங்கறது வந்து தமிழ்ல நீங்க பாட்டு கேட்டு, பஞ்சமன் வரும்பொழுது அவனியில் யா துணை அப்படின்ட்டு, பஞ்சமன் அந்தகன் வரும்போது அதான் பஞ்சமன் சொல்லிட்டேன், எல்லாம் ஒண்ணுதான். பஞ்சமன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, பஞ்சமம் அப்படின்னு எதுக்கு அது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னு இருக்குல்ல, 5வது எழுத்து என்னது மா. பான்னா புண்ணிய பாபம், ப அப்படின்னா பலன், பனா பந்தம், பனா பயம், மானா மிருத்யு. மிருத்யுங்கிறது பஞ்சமம் அப்படின்னு, சரியா? அதுவும் 5வது அடைஞ்சது. அச்ச வஜ்ரதனுஷ்டா சதுரகமாக, இந்த நிலையில அந்த வஜ்ரதனுஷ்ட அந்த ராஜா சதுரகனை கூப்பிட்டு சொல்றது, போ சதுரகா
யாவதம் நதீம் கத்வா ஸ்நானம் தேவதார்ச்சன விதிம் கிருத்வா கச்சாமி தாவத் த்வயாத்ர அப்ரமத்தேன பாவ்யம் இத்யுக்த்வா நத்யாம் கதः. நான் நதிக்கு போயிட்டு குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு சந்தியாவந்தனமோ தேவதை பூஜையோ செஞ்சுட்டு நான் வரேன். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. இதை பார்த்துக்கோ. என்ன எவனாவது தொற்ற போறான், எச்ச பண்ணிட போறான். எச்ச பண்ணாத சாப்பிடப்படாது. அதே மாதிரி ஒரு முக்கியமான நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கிற ஒரு பழமொழி. ஆனா இப்ப யாரும் பழகிறது இல்ல. நம்ம ஊர்லயே எவனும் பழமொழியும் தெரியாது, நமக்கு பழமொழியை பழகணுங்கிறதும் தெரியாது. ஸ்கூலுக்கு எல்லாம் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் சொல்றாரு, குளிக்காம கொள்ளாம பல்ல கூட தேய்க்க மாட்டான், அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே தலைகலஞ்சு அப்படியே உட்கார்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போவானுங்க. அவனுங்க என்னத்தை படிப்பானுங்க அப்படின்ட்டு. அதுதான் நீங்க நடக்கிறது. இந்த பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் எங்க தங்கறதுக்கு அங்க எல்லாமே இருக்கோ, அவன் குளிக்கவும் கொள்ளாம அப்படியே நேரா போய் கிளாஸ்ல உட்காருவாங்க தூங்கு மூஞ்சியா. அவனை பார்த்தா எங்கேருந்து கத்துக் கொடுக்க உங்களுக்கு தோணும். தமிழ்ல என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டா, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு. கூழ் குடிக்கிற நீ அது பழைய கஞ்சா இருக்கட்டும், இருந்தாலும் குளிச்சுட்டு தான் குடிக்கணும். கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்ட்டு. அழுக்கதே ஜீன்ஸ் பேண்ட்னு ஒண்ணு தொலைஞ்சதே போச்சு, அதை துவைக்கவே மாட்டான், அழுக்கா நாத்தம் பிடிக்கும். என்னவோ சரி. அப்போ அது வரைக்கும் நான் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்து கூழானாலும் குளித்து குடின்ற அந்த பழமொழிய கடைபிடிக்காத போறது சிங்கம். சரியா? அத நம்ம பழகலன்னா அது அசிங்கம். அத தஸ்மின் கதே சதுரக சிந்தையாமாச. அது போன உடனே சதுரக்கம் அதுதான் ஏற்கனவே வில்லனாச்சே யோசிக்க ஆரம்பிச்சது. என்னடா பண்றது, என்னத்துக்கு யோசிக்கிறது, தான் கொன்னுட்டானே, அதை நான் சாப்பாடு கிடைச்சிருமே எப்படியும் அப்படின்னா அப்படி அப்படிலாம் சாப்பிட முடியாது. பின்ன கதம் அவன் ஏகாக்கினோ போஜ்யமயம் முஷ்டோ பவிஷ்யத்தி. நான் ஒத்த மாத்திரம் இந்த முழுசையும் சாப்பிட்டானே எப்படி இருக்கும், என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கிறது. விசிந்தி அப்படின்னு யோசிச்சுட்டு கிரவிய முகம் கிரவிய முகம் கூட இருக்கான்ல இன்னொருத்தன், அவனை கூப்பிடுறது. ஓ கிரவியமுக கிரவியமுகா சுதாரூர் பவான், ரொம்ப பசியாட இருக்கடா நீ, ரொம்ப பசிக்குண்டா அவனுக்கு பாவம். தத் யாவது அசௌ சுவாமி ந ஆகச்சதி தாவது துவம் அஸ்ய உஷ்ட்ரஸ்ய மாம்சம் பக்ஷ்ய. ராஜா வராரான்னு நான் பாத்துக்கிறேன், அவர் வர்ற வரைக்கும் நீ பாட்டு அப்படியே அந்த ஒட்டகத்தோட மாம்சத்தை சாப்பிட்டு என்ன, நான் வந்தா டக்குன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீ ஒதுங்கிடு. சரியா? யாவது சோபி அகம் துவாம் சுவாமினோ நிர்தோஷம் பிரதிபாதிஷ்யாமி. ராஜா அதாவது கேட்டார்னா நான் சொல்றேன், அவங்கெல்லாம் சாப்பிடவே இல்லை, இவன் கண்டிப்பா சாப்பிடவே இல்லை, அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன், உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதை உசுபேத்தி விட்டுறது. சோபி தச்ருத்வா யாவது கிஞ்சித் மாம்சம் ஆஸ்வாதயதி தாவது சதுரத்தின உக்தம். அவனும் கேட்டுட்டு அந்த மாம்சத்துல வாய வைக்கிறான். வச்சு கொஞ்ச நேரத்துல அப்படி யோசிச்சுட்டு இருந்தா பண்றதா பண்ண வேண்டாமான்னு போயிட்டு அந்த மாம்சத்துல வாய வைக்கிறான். வச்ச உடனே சதுரக்கன், ஏன்னா அவன் தான் பிளான் பண்ணிட்டானே ஃபுல்லுத்தையும் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்போ சதுரக்கன் உடனே சொல்றான், ஓ கிருவிமுகா, யோ கிருவிமுகா சமாகச்சதே சுவாமி, ராஜா வந்துட்டாரியா, தத்யக்த்வா ஏனம் தூரே திஷ்ட ஏனாஸ்ய பக்ஷணம் ந விகல்பயதி. வாயில இருக்கிறது அப்படியே போட்டுட்டு ஓடி போய் ஓரத்துல உட்கார்ந்து. அப்போ நீ எதையும் சாப்பிட்ட மாதிரி யாருக்கும் தெரியாது, எதுவும் குறையற மாதிரி தெரியாது, புரிஞ்சுதா? ஓ அப்படின்னு ததா அனுஷ்டிதே சிம்மஹ சமாயாதஹ. அவனும் வாயில இருக்கிறத என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வாயில இருக்கிறத அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து ஓரத்துல போய் நிக்கிறான். அப்போ சிங்கம் அங்க வர்றது. சிங்கம் வந்த உடனே யாவது உஷ்டம் பஷ்யதி தாவது ரிக்தீகிருத ஹிருதய தாசேரக. அப்போ அது அங்கேருந்து வரும்பொழுது வந்து பார்க்கும்போது அந்த ஒட்டகத்தை பார்க்கும்போது ஒட்டகத்தோட இதய பாகம் இருக்குல்ல, அதான் கரெக்டா கடிச்சிருக்கு. அது கடிச்சு அது ரிக்தீகிருதக, அது பிரிஞ்சு போயிருக்கு, வெட்டுப்பட்டு போயிருக்கு. அதுல பல் தடலாம் தெரியறது இல்ல. பார்த்த உடனே தது சதுர் தாசேரக ததோ புருகுட்டிம் கிருத்வா புருஷதரம் ஆக. அப்படி அவனுடைய புருவத்தை நெரிச்சு சதுரகண்ட கேக்குறான், ரொம்ப கொடுமையான குரலை உயர்த்தி,
கேன ஏஷ உஷ்ட உச்சிஷ்டம் நீதோ ஏன அமைப்பி வியாபாதையாமி. யார் அதை எச்ச பண்ணது? உச்சிஷ்ட அப்படின்னா எச்சல். எச்சல் பண்ணது யாரா? எச்சல சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் சாப்பிட்டத அதே ஸ்பூன்ல அப்படியே வாயில போட்டு தொடவே கூடாத. இதுக்கு நம்ம வந்து தனியா வேற ஒரு சேனல்ல இதெல்லாம் சொல்றோம் நம்ம, ஐ சாஸ்திரா QAன்னு சொல்லிட்டு. அப்போ உச்சிஷ்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா இது அதை பாலனம் பண்றது, கடைபிடிக்கிறது. அப்போ கேட்கறது யார் இதை சாப்பிட்டது, ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போற? சமப்பி என்ன வாய வச்சதோ அதையும் அதுக்கு சாப்பிட கொடுத்துருவியா அப்படின்னா, அதையும் போட்டு தள்ள போறேன், அதையும் கொல்ல போறேன், வியாபாதையாமி, அதையும் கொண்டுடுவேன். இவம் அபீதே கிரவ்யமுக சதுர்முகம் அவலோகே. இப்படி சொன்ன உடனே இவனுக்கு அல்லு விட்டுறது. யாருக்கு? நம்ம கிரவ்யமுகனுக்கு. அவன் தானே வாய வச்சான். என்னடா பண்றது? சதுர்முகா சொல்லுங்க ஏதாவது அப்படிங்கிற மாதிரி சதுரமுகனை பாக்குறான். சதுரமுகம் என்ன பண்றான்? கில தத்வத கிஞ்சித் ஏன மம சாந்திர் பவதி. ஏதாவது சொல்லியா, எனக்கு அப்படியே தடங்கிறது ஹிருதயம், ஏதாவது சொல்லு, கொஞ்சம் அமைதியாட்டும் நானும் அப்படின்னு. அத சதுரகோ விஹஸ்ய உவாச. சதுரகம் ஒரு திமிரான ஒரு சிரிப்போட, நம்மட்டு சிரிப்போட சொல்றான், போ மாம அநாதிருப்திய எல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான்ல. இவன் போஹோ யோ மாமநாதிருத்திய பீஜம் பக்ஷித்வா அதுனா மன்முகம் அவலோகேசி. என்ன கேட்டியா? நீ சாப்பிடுறான்னு நான் உனக்கு சொன்ன, என்ன நீ வந்து சாப்பிடுறான்னு சொன்னியா? இப்ப ஏன் மூஞ்சிய பாக்குற? அது ஆஸ்வாதய அஸ்ய துர்நயதரஹ பலம். நல்ல அனுபவி, நீ பண்ண தப்புக்கு பலன் அனுபவி அப்படின்னு. ததாகர்ணிய கிரவ்யமுகோ ஜீவன பயாத தூரதேசம் கதக. அதை கேட்ட உடனே இவனுக்கு பயம் வந்துடும். ஐயோடா, இவன் போட்டு கொடுத்தான்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அங்கேருந்து ஓடியே போயிடுது உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தூரதேசத்துக்கு. ஏ தஸ்மின் அந்தரே தேன மார்கேன தாசேரகசாரிய பாராக்ராந்தக சமாயாதக. இந்த சமயத்துல அந்த வழியா இந்த ஒட்டக கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னது? வெயிட்டு சுமக்கிறது கூட்டம் தானே. அதெல்லாம் பாரம் சுமந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு, கூட்டமா வந்துட்டு இருக்கு, பாரத சுமந்துட்டு. தஸ்ய அக்ரசரோஷ்ட்ரஸ்ய கண்டே மஹதீம் கண்டாம் பத்தாக. அது முன்னாடி முதல்ல வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தோடைய கழுத்துல ஒரு பெரிய மணியை வெட்டியிருக்காங்க. இந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அதான் முன்னாடி போயிட்டு இருக்கும், அந்த ஆடு கழுத்துல வந்து மணி இருக்கும், டிங் டிங் டிங். அதை கேட்டு மற்றதெல்லாம் வந்துடும் அது பின்னாடி. அந்த மாதிரி இது பெரிய கழுத்துல பெரிய மணி கட்டியிருக்காங்க. தஸ்யா சப்தம் தூரத்தோப்பி ஆக்கர்ணிய சிம்மோ ஜம்பூகமாக. அதோட சத்தம் வந்து ரொம்ப தூரத்தையும் கேட்கறது. கேட்ட உடனே இந்த சிம்ஹம் வந்து கேட்கறது, சொல்றது நம்ம சதுரங்கிட்ட, பத்ர யோ ஐயா நியாயதாம் கிமேஷ ரௌத்ர சப்த ஸ்ரூயத்தே அஸ்ருத பூர்வக. என்னன்னு போய் பாரியா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சவுண்ட் கேட்டதே இல்லையா இங்க, அது என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றது. தச்ருத்வா சதுரகஹ கிஞ்சித் வனாந்தரம் கத்வா சத்வம் அபியுபேத்ய ப்ரோவாச்ச. கொஞ்சம் தூரம் போறான் இவனு சதுரக்கணும், போயிட்டு அங்கேருந்து பாக்குறான், பார்த்துட்டு தகாரணம் திரும்பி வந்துடுறான். என்ன புரிஞ்சுட்டு திரும்பி வந்துடுறான், பிளானோட திரும்பி வரான். அவன் என்ன பிளான் பண்றான்? அபியுபேத்ய ப்ரோவாச்ச சொல்றான், சுவாமின் ராஜா கம்பிதாம் எதிஷிய சக்னோஷி கந்தும், பரட்டுங்க, இங்கேருந்து போக முடிஞ்சுன்னா டக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. சோ பிரபேத் ராஜா கேட்கிறான், பத்ர எப்பா கிமேவம் மாம் வியாக்குலையசி, ஏன் இந்த மாதிரி என்ன டென்ஷன் பண்ற? கதையே கிமேத்தது சொல்லு, கதையே கிமேத்தது என்னன்னு சொல்லு, எப்படி டென்ஷன் பண்ற அப்படின்னா சத்துரக்கன் சொல்றான், சுவாமின் ஏஷ தர்மராஜா தவ உபரி குபித. என்ன நடக்கிறதுன்னு புரியறதா உனக்கு? தர்மராஜர் ஓ மேல பயங்கர கோபமா இருக்காரு. ஏன்னா அந்த 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 சத்துரனுக்கு நீ வந்து என்ன பண்ண, ஒன்னும் சங்குகர்ணனுக்கு நீ என்ன பண்ண, 2 மடங்கு ஆகணும்னா உடனே அவனை போட்டு கொன்னுட்ட. அவன் கோவப்பட்டிருக்கான் தர்மராஜன். எப்படி நீ நட்பு அது மாத்திரம் இல்ல அபயம் ரெண்டுத்தையும் நீ வந்து உடச்சுட்டியே அப்படின்ட்டு.
எது அனேன அகாலே தாசேரகோயம் மதியோ வியாபாதித. நீ ஒரு சமயாசமயம் இல்லாம நேரங்கட்ட நேரத்துல, அதுன்னு சாவர நேரமே இல்ல, அகால மரணம் அதுக்கு அடைஞ்சு அதுக்கு நீ கொடுத்துருக்க. அதனால என்னுடைய தாசேரகனை நீ இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துல கொன்னுட்டியே, அதனால இது மதியோ அபாதித தத் சஹஸ்ரகுணம் உஷ்ட்ரஸ்ய சகாஷாத் கிரஹீஷ்யாமி. நான் 1000 மடங்கு என்ன பண்ணியோ அதுக்கு 1000 மடங்கு நான் உங்ககிட்ட வசூலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பத்தாக வத்ய தாசேரக சக்தானபி பித்ரு பிதாமகாநாதய வைர நிர்யாதனார்த்தம் ஆயாத. அவங்கூடிய இந்த சித்து போன இந்த இருக்கான்ல சங்குகர்ணனுடைய அப்பா தாத்தா எல்லாம் வந்து இருக்காங்க, அப்பா மாமா எல்லாம் வந்து இருக்காங்க. அப்படியா? எதுக்கு வராங்க அப்படின்னா வைரி, நீ எதிரியா அவங்களுக்கு, வைராம் அப்படின்னா எதிரிக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு வராங்க. அவங்க எதிரி என்ன பண்ணுவோம், அழிப்போம், அந்த வேலையை செஞ்சு முடிக்க வராங்க. சிம்ஹோ பிதச்சுத்வா சர்வதோ தூராதேவ அவலோக்கிய மிருதமுஷ்டம் பரித்யஜ்ய பிராணபயாத் பிரணஷ்டஹ. சிம்மமோ அதை கேட்டுவிட்டு பாக்குறது, ஆமாண்டே அவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு அங்கேருந்து இந்த பாக்குறது, இங்க செத்து போன அந்த மாம்சம் இருக்கு, சரி என்ன பண்றது நம்ம கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதை விட்டுட்டு உயிரை காப்பாத்தின்டா போதும்டா சாமின்னு அங்கேருந்து ஓடி போயிடுது. சதுரகோபி சனைஹி சனைஹி தஸ்ய வம்சஸ்ய மாம்சம் பக்ஷ்யாமாச. இப்ப யாரும் இல்ல, நிம்மதியா இந்த சதுரகன் இந்த நரி நிம்மதியா மெதுவா ரசிச்சு ருச்சு சாப்பிட்டது அந்த ஒட்டகத்தோடைய மாம்சத்தை. அதோ அகம் பிரவீமி பரஸ்ய பேடனம் குருவனித்தி. அதனாலதான் நான் சொல்றேன், அடுத்தவனை கொன்னுட்டு நாம நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது யாருக்கு நடக்கிறதுனா தமனக்கனுக்கும் சஞ்சீவனுக்கும் பேச்சு நடக்கிறது. திருப்பியும் அங்க வருது. அத தமனகேகத்தை சஞ்சீவக சிந்தையா மாச. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் தவனக்கு அங்கேருந்து போன உடனே சஞ்சீவகம் யோசிக்கிறான், ஓ கிமே தன்மையா கிருதம் எது ஷஷ்பாதோ அப்பி இல்ல ஷஷ்பாதோ அப்பி மாம்சாஷினஹ தஸ்யாக அனுகதஹ சர்வசம்ருதஹ. என்னடா வேலை பண்றேன், நாம சொல்ற மாதிரி சொல்றது கரெக்ட் தானே, புல்லு பூண்டு சாப்பிடறேன் நான் மாம்சம் சாப்பிடுற கூட்டத்துல நான் அவங்க வழி நடந்துட்டு இருக்கேன், அவங்க பின்தொடர்ந்து இருக்கேனே, என்ன வேலை பண்றேன், சரியா இல்லையே அது. அத்தவா சாது இதம் உச்சத்தை, சரியாதான் சொல்லியிருக்காங்க. அகம் யான்யஹ்மான் யாதி அசேவ்யாச்ச நிஷேவதே ச மிருத்யும் உபகிருஹாதி கர்ப்பம் அஸ்வதரி யதா. அகம்ய அன்யஹ புமான் யாதி அசேவ்யாச்ச நிஷேவதே ச மிருத்யும் உபகிருஹாதி கர்ப்பம் அஸ்வதரி யதா. அகம்ய அன்யஹ புண்ணிய புமான் யாத்தி. எது செய்யக்கூடாதோ அந்த செயலை, செய்யக்கூடாத செயலை ஒருத்தன் செய்யறானோ, அசேவியாச்ச நிஷேவத்தை சாப்பிடக்கூடாத ஒருத்தன் சாப்பிட்றானோ, ச மிருத்யும் உபகிருஹாதி அவன் கண்டிப்பா செத்து போவான். எல்லாரும் செத்து போறதான அப்படின்னா இவன் சாவு மோசமான சாவா இருக்கும். கர்ப்பம் அஸ்வதரி யதா. எப்படி அஸ்வதரி அப்படின்னா கச்சர் அப்படிமா ஹிந்தியில, கச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னா கோவேரி கழுதம் போல, அதுதான் கச்சர். கோவேரி கழுதை எப்படி கர்ப்பம் தரிச்சுன்னா அதுல பெண் கழுதை அப்படிங்கிறது இல்ல, அது அதோட சிச்சுவேஷன் அப்படிதான். சோ அதனால அது கர்ப்பம் தரிச்சுதுன்னா எப்படி செத்து போகுமோ அதே மாதிரிதான் அப்படின்னுட்டு. கிம்கரோமி, நான் என்ன செய்யறது சொல்லு, கச்சாமி எங்க போறது, கதம் மே சாந்திர் பவிஷ்யதி, எப்படி எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அசவா தமேவ பிங்கலம் கச்சாமி, இல்லாட்டி ஒரு வழி பண்றேன், நேரம் அந்த பிங்கலம் கிட்டே போறேன். இப்போ என்ன பண்ணுவ, கதாச்சித்து மாம் சரணாகதம் ரக்ஷதி பிராணிஹி நன் வியோஜிதி. நான் அவன்கிட்ட போய் சரணடைஞ்சுட்டேன் அப்படின்னா சாட்சிகாரனுக்கு காலில் விழுறதோட சண்டைக்காரங்காலே விழுந்துடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் அவன்கிட்ட போய் சரணடைஞ்சுடுறேன். சரணடைஞ்சுட்டான்னா இவன் தான் சரணடைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன உயிரோடையாவது விட்டுருவான். அதனால எதை உக்தஞ்ச, ஏன்னா சொல்லிருக்கு, என்ன சொல்லிருக்கு,
धर्मार्थं यततामपि इह विपदो दैवाद्यदि स्युः कदा क्वचित् तत्तासामुपशान्तये सुपतिभिः कार्यो विशेषान्नयः लोके ख्यातिमुपागतान् सकले अत्र सकले लोकोक्तिरेषा यतः दग्धानां किल वह्निनां हितकरः सेकोऽपि तस्योद्भवः। धर्मार्थं यततामपि इह विपदः दैवात् यदि स्युः क्वचित् तत्तासाम् उपशान्तये सुमतिभिः कार्यः विशेषान्नयः लोके ख्यातिमुपागता अत्र सकले लोकोक्तिर् एषा यतः दग्धानां किल वह्निना हितकरः सेकोऽपि तस्योद्भवः। धर्मार्थ यततामपि इह ஒரு தர்மத்தை நல்லதை செய்யறதுக்குன்னு ஒருத்தன் போறான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்ரேயாம்சி பகுவிஜ்ஞானி அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவோம். நற்செயலுக்கு பல தடைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி விப்பதக தெய்வாதீனமா நமக்கு ஒரு தடை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சிவகச்சித்து ஏதாவது ஒண்ணு வரும் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா தத்தாசாம் உபசாந்தி அந்த தடையை நீக்கிக்கிறதுக்கு விசேஷாத் சுமதிவிஹி நய காரிய ஸ்பெஷலா போய் புத்திசாலிங்கிட்ட என்ன வழி அப்படிங்கிறது நீ பிராப்பனே தாத்து என்ன வழி அப்படிங்கிறத நாம அவங்க கிட்ட போய் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லோகே லோக்தோக்திரேஷா யதஹ லோகே சகலே க்யாதி உபாகதா அத்ர. இது சாதாரண உலகத்துல எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். நீ உனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படிங்கறத எல்லாரும் செய்யறதான். தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மாத்திரம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் தான். தக்தானாம் கில வன்னினாம் ஹிதகரஹ சேகோபி தஸ்யோத்பவ. சிறு துரும்பம் பல்குத்த உதவுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த எரிஞ்சு போன சாம்பலும் கூட எதுக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். இல்ல எரிஞ்சு போன நிலையை கூட அந்த சூடு கதகதப்பு இருக்குல்ல, அது நமக்கு அந்த 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 சூடு இருக்குல்ல, அது கதகதப்பை அது வந்து நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம குளிர்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். இல்ல அந்த சாம்பலும் கூட உதவியா இருக்கும். சேக்கக அப்படின்னா கதகதப்புன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாம்பல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். அதுவும் கூட ஏதாவது ஒரு உபயோகத்துக்கு தானே இருக்கு. பாத்திரம் தைக்கிறதுக்கும் அதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு உபயோகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.